பத்மநாபண்ண ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி ஆஃபீஸில் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறோம், என்ன டாப்பிக்கில் பேசலாம் அப்படின்னு முதல்ல கேட்டாங்க. நான் சொன்னேன், நீங்கள் எதை பேச சொல்கிறீங்களோ அதில் நான் பேசிட்டு போயிடுறேன்ட்டு, நமக்கு வில்லங்கம் வேண்டாம்னு. அவர் கடைசியில் என்ன போய் ஆன்மீகத்தை பேச சொல்லிவிட்டார். ஆன்மீகங்கள்னு சொல்லியாச்சுன்னா, ஏற்கனவே ஆன்மீகம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஏதோ கோயிலில் போய் இருப்பாங்க, பகவத்கீதை எல்லாம் பேசுவார்கள், வேதங்களை சொல்வார். அவர் சொன்ன மாதிரி வேதத்தை பற்றி ஆராய்ச்சி செய்வார்கள். இதுவும் ஆன்மீகம்தான். ஆனால் ஒரு வித்தியாசமான ஆன்மீகம் என்பது தமிழகத்தில் இருந்ததுங்கக்கூடியதான் வரலாற்றில் ரொம்ப நம்ம ஒத்து கவனிக்க வேண்டியது. முதல்ல அதை போயிட்டு அதுக்கு அடுத்து தலைப்புக்கு வருவோம். தமிழ்நாட்டில் இருந்த ஆன்மீகத்துக்கு எப்படின்னா, நமக்கு 63 நாயன்மார்கள் தெரியும். இந்த 63 நாயன்மார்கள்ல ஒரு முக்கியமான நாயனார், நான் ரொம்ப விரும்பி பார்க்கக்கூடிய நாயனாருக்கு பேர் சக்தி நாயனார்னு பேர். அந்த சக்தி நாயனார் எப்படி நாயனார், அவருக்கு ஏன் அவரை நாயனாராக நாம் கொண்டாடுகிறோம்னு பார்த்தா, தெய்வ நிந்தனை எவன்லாம் செய்யறானோ அவன் நாக்க பிடிச்சு அறுத்துப்படுவாராம். அந்த சக்தி நாயனாரின் பாரம்பரியத்தை விட்டு நம்ம வந்ததுதான் தமிழ்நாட்டுக்கு பிரச்சனையே. அந்த பாரம்பரியத்தில் இருந்திருந்தோம்னா இன்னைக்கு இந்து என்றால் திருடன் பேசக்கூடிய ஒரு தற்கொலை உருவாயிருக்குமா? அதனால தமிழகத்தின் ஆன்மீகம்னு சொன்னோம்னா முதல்ல ஞாபகம் வச்சுக்க வேண்டியது யாருன்னா சக்தி நாயனாரை ஞாபகம் வச்சுக்கணும். அதுதான் தமிழகத்தின் ஆன்மீகம். அதுக்கு அடுத்தது நீங்க பாருங்க, எந்த நாயன்மார் எடுங்க, அங்க போயாச்சுன்னா எரிபத்த நாயனார் போனாரு, சிவகாமி ஆண்டாரு, கையில பூக்கூடைய கொண்டு ராஜாவின் யானை அப்படியே தட்டி போட்டுச்சா, நேரம் வந்தாரும் கோடாலி எடுத்து சோழியா முடிச்சு விட்டாராம். இன்னைக்கு இப்படி ஒரு ஆள் செய்தாச்சுன்னா நம்ம 302 கேஸை போட்டு உள்ள வச்சு விடுவாங்க. ஆனா அன்னைக்குள்ள ஆன்மீகம் அவரை தெய்வமாக வணங்கியது. அப்ப தமிழகத்தின் ஆன்மீகம் எதை சொல்லுகிறது என்றால், இந்த நாட்டின் தர்மத்தையும் இந்த நாட்டின் தெய்வத்தையும் நீ பாதுகாப்பதுதான் ஆன்மீகம். அதுக்கு நீ என்ன வேணாலும் செய்டா, இப்படி சொன்ன ஒரு ஆன்மீகம் தான் தமிழகத்தின் ஆன்மீகம். முதல்ல இதுதான் தமிழக ஆன்மீகத்தின் அடிப்படைங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, பலர் என்ன சொல்லுவாங்க, இந்த ஆன்மீகம்னு வந்தாச்சுன்னு இந்த வயசானவங்கள்லாம் போய்த்தாண்டா இந்த பகவத்கீதையை படிக்கணும். ஏன்டா வயசானவங்க இல்லை, பகவத்கீதையை படிச்சா ஒருத்தன் சன்னியாசி ஆகி போயிடுவான். நம்ம நாட்டில் சொல்லக்கூடியது நிறைய வீடு. இன்னும் சொல்ல போயாச்சுன்னா, சில வீடுகளுக்கு போயாச்சுன்னா நம்ம அப்படியே கிருஷ்ண பரமாத்மாவும் அர்ஜுனனும் தேர்ல இருக்கிற படத்தை எங்க வீட்டுல வைக்கப்படாது. ஏன்னு வீட்டுல பிரச்சனை வந்துருமா? கிருஷ்ணர் பாவம் என்னடா பண்ணாரு, நீயும் உன் பொண்டாட்டியும் சண்டை போட்டுக்கிற, நீயும் அண்ணனும் தம்பியும் சண்டை போட்டுக்கிற, அந்த படம் என்னடா பாவம் பண்ணிச்சு உனக்கு? இது நாட்டுல ஏன் அப்படி வைக்கப்படாது? அப்புறம் அவனுக்கு சன்னியாசி எண்ணம் வந்துடும், அம்புட்டியும் விட்டு ஓடி போயிடுவான். ஆனா பகவத்கீதையை பத்தி சொல்லும் போது என்ன அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, வேதத்துக்குள்ள எசன்ஸ் தான் பகவத்கீதை. ஆனால் அந்த வேதத்துக்கு என்ன பேர் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அர்த்த லாப சாதனம்னு பேரு. அர்த்தம்னா என்ன? நமக்குள்ள எல்லா வசதிகளையும் கொடுப்பது அர்த்த லாபம். அப்ப வேதத்தின் எசன்ஸ் பகவத்கீதை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, தர்மமான முறையில நீ வசதி வாய்ப்புடன் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்வதுதான் வேதங்கள். அதனால நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆன்மீகம் அவ்வளவுத்தையும் விட்டுப்புட்டு நீ நட்டத்தரவுல போய் நில்லு. தமிழ்நாட்டின் ஆன்மீகம் அப்படி சொல்லல. அதுக்கு ஏன் சொல்லல? அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. இன்னைக்கு பார்த்தாச்சு அப்படின்னு சொன்னா, இப்ப நாட்டுல ஒரு பெரிய விவாதம் நடந்துகிட்டு இருக்கு. என்ன விவாதம் அப்படின்னா, நாம சின்ன குழந்தையாலாம் இருக்கும்போது ரோட்ல அங்கங்க செவத்துல இந்த வரைஞ்சு போட்டிருப்பாங்க, என்னது, நாம் இருவர் நமக்கு இருவர். இதெல்லாம் கூடாதுடான்னு அந்த காலத்திலேயே நமக்கு சொல்லி வச்சிருந்தாங்க. இதை எப்படி நமக்கு அதை சொன்னாங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, ஒரு மனிதன் இருந்தால் நம்ம 7 தலைமுறைக்கு முன்னாடி பின்னாடி எல்லாரையும் பார்க்கணுமா, அப்படித்தான் இருக்கணுமா ஒரு குடும்பம், இப்படி சொன்னாங்க. அப்ப இதை எதற்காக சொன்னாங்க? நம்ம அதனாலதான் எதுக்கு சொன்னாங்கன்னா, ஒரே ஒரு காரணத்துக்காக சொன்னாங்க. இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு இந்த உலகம் முழுக்க.
ஜனத்தொகை சரிவு என்பது வந்து கொண்டிருக்கிறது. இப்ப பார்த்தாச்சுன்னா ஜப்பான்ல அவங்களுக்குள்ள ஃபெர்டிலிட்டி ரேட் 1.5 கீழே போயிடுச்சான். யூரோப்ல ஃபெர்டிலிட்டி ரேட் இஸ் அரௌண்ட் 1.8. பாப்புலேஷன் இஸ் பிகமிங் இர்ரீப்ளேசபிள். இது வந்துவிடக் கூடாது என்பதற்காக நமது நாட்டில் அந்த காலத்துல ஆன்மீகம் நமக்கு முதல்ல சொல்லி கொடுத்த பாடம் என்ன? உன் தர்மத்தையும் உன் மதத்தையும் எவனாவது படிச்சு பேசியாச்சுன்னா போட்டு தள்ளிடு. இது நம்ம மதம் நமக்கு சக்தி நாயனார் 63 நாயன்மார்ல ஒருத்தர், நம்ம கும்பிடக்கூடிய நாயன்மார் நமக்கு சொல்லி கொடுத்த பாடம். இதுக்கு இன்னும் சொல்ல போயிடுச்சுன்னா ஸ்ரீ வைஷ்ணவத்துல பிற்காலத்துல பார்த்தாச்சுன்னா வேதாந்த தேசிகர் அபீதிஸ்தவம்னு ஒண்ணு எழுதியிருக்காரு. அந்த அபீதிஸ்தவத்தில் அவர் என்ன சொல்லி இருக்காருன்னா, என் மேல அடிக்கடி வரக்கூடிய விமர்சனம், நான் துலுக்கன்னு சொல்றேன். யார சொல்றேன்? துலுக்கணத்தோட நான் சொல்றேன். துலுக்கன்னு சொல்றது தப்பும் வைங்க. அபீதிஸ்தவத்துல வேதாந்த தேசிகர் துருஷ்கன்னு கூடிய வார்த்தையவே பயன்படுத்தி இருக்காரு. எதற்காக பயன்படுத்தி இருக்காரு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இந்த நாட்டில் இந்த துலுக்கெல்லாம் படையெடுத்து வர்றான், நம்ம கோவில்களை எல்லாம் அழித்து கொண்டிருக்கிறான், அவனை எதிர்த்து நீ போராடணும். அந்த போராட்டத்தை நீ பயம் இல்லாமல் செய்ய வேண்டும். அந்த பயம் போவதற்காகவே வேதாந்த தேசிகர் அருள் இருக்கக்கூடியது அபீதிஸ்தவம். அப்ப இந்த நாட்டில் நமது முன்னோர்கள் ஆன்மீக பெரியவர்கள் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிற பாடம் என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, பிரச்சனை வந்துருத்தா எல்லாம் பகவான் பார்த்துப்பார். சொல்லல, போராடணும் என்பதை சொல்லி கொடுத்ததுதான் தமிழகத்தின் ஆன்மீகம். வேற எந்த ஆன்மீகமும் இவ்வளவு தூரம் சொல்லவே இல்லை. நம்ம ஆன்மீகம் தான் சொல்லி இருக்கோம் போராடணும், நிறைய குழந்தைகளை பெத்து போடணும். நம்ம ஆன்மீகம் சொல்லி கொடுத்துருக்கோம். இன்னைக்கு ஹிந்துக்களை பொறுத்தளவில் இன்னைக்கு புதுசா வந்திருக்கிற டெமோகிராபிக் டேட்டால பார்த்தாச்சுன்னா, துலுக்கணுக்குள்ள குரோத் ரேட்டு 3.6, ஹிந்துக்களுக்குள்ள குரோத் ரேட்டு 2.4 கிட்ட இருக்கு. அப்ப இந்த போக்குல போயாச்சுன்னா இன்னும் 50-60 ஆண்டுகள்ல நம்ம சிறுபான்மை ஆகிவிடுவோம், அவன் பெரும்பான்மை ஆயிடுவான். இந்த பிரச்சனை உனக்கு வருமுடான்னு தெரிஞ்சு நீ எப்படி வாழ வேண்டும் என்பதை நமக்கு சொல்லி கொடுத்திருக்கக்கூடியது ஹிந்துக்களின் ஆன்மீகம். அதனால ஹிந்துக்களுக்குள்ள ஆன்மீகம் என்பது கோவில்ல போய் அண்ணா அடிக்கிற மணி அடிக்கிறது அல்ல. அது இல்லை ஹிந்துக்களுக்குள்ள ஆன்மீகம். ஹிந்துக்களுக்குள்ள ஆன்மீகம் என்பது தர்மத்தையும் தெய்வத்தையும் பண்பாட்டையும் காப்பாற்றுவதுதான் ஹிந்துக்களுக்குள்ள ஆன்மீகம். இதுதான் தமிழகத்தின் ஆன்மீகம். ஹிந்துக்கள் அண்ணன் சொன்ன தலைப்பு தமிழகத்தின் ஆன்மீகம். இதுதான் தமிழகத்துக்குள்ள வரலாறு. இதே மாதிரியான கருத்தரங்கங்கள் ஹிந்துக்களுக்குள்ள ஆன்மீகம் எது என்பதை பற்றி பேசுவதற்கு 100-150 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஹிந்துக்கள் இதே மாதிரி நிகழ்ச்சிகளை நடத்தியிருந்தாச்சுன்னா இந்த மாதிரியான ஒரு அவல நிலை நமக்கு வந்திருக்காது. பத்மநாபன் அவர்களுக்கு எனது பாராட்டுக்கள். ஏன்னா நீங்க செய்த ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இதுதான் எனக்குள்ள ஹிந்துக்களுக்குள்ள ஆன்மீகம் என்பதை ஹிந்துக்கள் அன்னைக்கு சொல்லி இருந்தோம்னா இந்த மாதிரி சக்தி நாயனார்கள் உருவாகி இருப்பார்கள். ஆனா நமக்கு சக்தி நாயனார்கள் வரவில்லை. அதுக்கு பத்தி ஸ்விக்கி சிவம் தான் வந்து தொலைச்சார். கஷ்டகாலம் உருவாகி இருக்க வேண்டியவர் அவர், உருவானது இது. இந்த டாபிக்கு இன்னொரு ரெலவன்ஸ் கூட இருக்கு. அது அண்ணா ரொம்ப தெளிவாக தமிழகத்தின் ஆன்மீகம் அப்படின்னார். நம்ம தரமணி பக்கம் போனேன்னா அங்க உலகத்தமிழ் ஆராய்ச்சி மையம்னு ஒண்ணு இருக்கு. அந்த உலகத்தமிழ் ஆராய்ச்சி மையத்துல ஒரு அதி மேதாவி இருக்கார். எப்படின்னா, இந்த படைப்பெல்லாம் பிரம்மா படைக்கும் போது மூளை என்பதையும் யோசிச்சு படைச்சார். அவருக்கே ஐடியா கொடுக்குற ஒருத்தர் அங்க உட்கார்ந்துருக்கார். எப்படி மூளை வேலை செய்யணும்னு அவர் ஒருத்தர் தான் உலகத்திலேயே தெரியும். அவருக்கு பாலகிருஷ்ணன் பேர். அவர் ஒடிசா கேடுற ஏஎஸ் ஆபீசர், அங்கெல்லாம் வேலை பார்த்துக்கிட்டு வந்தாரு. ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரா இருந்தவர். ஆனா அவர் உலகத்தமிழ் ஆராய்ச்சியை பத்தி அவர் பேசுவார். அவருக்கு என்ன பேக்ரவுண்டுன்னு எனக்கு இன்னைக்கு வர புரியல. உலகத்தமிழுக்கு இவர் என்னத்தை ஆராய்ச்சி பண்ண போறாரு. அப்ப அவர் இடையில ஒரு வீடியோ பேசினார். வீடியோ பேசும்போது அவர் தமிழனுக்கு சாமிக்கு சம்மந்தம் இல்லை. சரி, உலகத்தமிழ் ஆராய்ச்சி மையத்தில் இருக்கிறவர்ல சொல்லியிருக்காரு. நம்மள மாதிரி எதாவது சோப்பலாங்கி சொன்னா அதை கேட்க மாட்டாங்க. சொல்லி போட்டு என்ன சொல்லியிருக்காரு, எந்த சங்க இலக்கியத்திலுமே இறைவன் தான் உலகத்தை படைத்தான் என்பதற்கு ஆதாரமே கிடையாது அப்படின்னு அவர் சொல்லிட்டார்.
அவர் படிச்ச சங்க இலக்கியம் கூடியது ஐஏஎஸ் ஆபீசர் சங்கமா இல்லைன்னா வேற அவர் சார்ந்ததான் ஜாய் சங்கங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு தெரிஞ்ச சங்க இலக்கியம் கூடியது 10 பாட்டு 8 தொகை 14 கணக்கு தான் எனக்கு தெரிஞ்ச சங்க இலக்கியம். அவங்களுக்கு வேற என்ன சங்கம்? முரளி என்னாட்ட கேட்டாச்சுன்னா அவருக்கு கேட்டானா ஆர்எஸ்எஸ் தான் எனக்கு சங்கம் பாரு. அவருக்குள்ள இலக்கியத்தில் எங்கேயாவது இருக்கான்னு நான் தேடணும். அடுத்தது எனக்கு அந்த சங்கத்துல இல்லை. அப்ப இதுல என்னன்னா இந்த இடையில ஜல்லிக்கட்டுன்னு வச்சு வியாபாரம் நடத்திக்கிட்டு இருந்தானோ கொஞ்ச காலம். எவெல்லாம் ஜல்லிக்கட்டை தடை பண்ணணும்னு சொன்னானோ, ஜல்லிக்கட்டு இது ஒரு ஜாதிய விளையாட்டு ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னா, திடீர்னு ஜல்லிக்கட்டு போராட்டம் வந்தோம்னா ஓவர் நைட்ல அம்பிட்டு பயில்களும் ஜல்லிக்கட்டு ஆதரவாளர் ஆயிட்டா 2017 தமிழ்நாட்டில். அதுக்கு முன்னாடி இந்த ஜல்லிக்கட்டு பத்தி இவனுங்க திட்டி எழுதின பேப்பரா எழுதியிருக்கான். இந்த ஒண்ணு இந்த மக்கள் அதிகாரம் மண்ணாங்கட்டி அதிகாரம்னு 7 இருக்கு. இவனுங்கெல்லாம் அப்படித்தான் எழுதுனாங்க. ஆனா அன்னைக்கு அவ்வளவு பயில்களும் அந்த போராட்டத்துக்கும் வந்தான். இப்ப இவனுங்கள்லாம் அந்த டைத்தில் என்ன பண்ணா, கலித்தொகைன்னு ஒரு புத்தகத்தை எடுத்து, கலித்தொகையில் இருக்கிறது வாத்தாயா இந்த ஜல்லிக்கட்டு, இதுதான் தமிழனின் பாரம்பரியம்னு கத்துனான். அப்ப இவர் புதுசா தமிழ் படிக்க வந்திருந்தால் கூட ஜல்லிக்கட்டு போராட்டம் நடக்கும்போது இவர் சொந்த அறிவோடு இருந்த காலம் தான் நினைக்கிறேன். நான் ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்து என்ன 9 வருஷம் ஆகுது. அதனால அப்போ ஒரு சுயநலவோடு இருந்த காலம் தான் பாலகிருஷ்ணன் நினைக்கிறேன். அப்போ என்ன பண்ணாங்க, அதுக்காக வேண்டி இந்த கலித்தொகை பாடல் எல்லாம் வெளியில அந்த பத்திரிகைகள் எல்லாம் கொடுத்து, கலித்தொகையில் ஜல்லிக்கட்டு சொல்லப்பட்டிருக்கிறது வாத்தாயா இதுதான் தமிழனின் பண்பாடுன்னா. அந்த பாட்டு ஒரு 106வது பாட்டோ இன்னும் நினைக்கிறேன் கலித்தொகையில. அந்த பாட்டுல ஒரு பியூட்டி என்ன அப்படின்னு சொன்னான்னா, ஒரு பொதுவன் போறான். பொதுவன் ஒரு மழை வருது, மழை வரக்கூடிய காலங்கள்ல அந்த பசுமாட்டுக்கள் மாடுகளை அப்படியே ஓட்டிக்கிட்டு போறான். அப்படியே மழையிலிருந்து ஒதுங்க போறான். அப்ப அங்கிருந்து காளைகள் வருகிறது. அந்த காளைகள் வரும்போது அப்படியே அது ஓடும்போது காலையும் கொம்பையும் வச்சு தரையில விட்டு மண்ணை கிளப்பிக்கிட்டு வருது அப்படின்னு எல்லாம் வரிசையா அந்த கிளப்பிக்கிட்டு வர்றதெல்லாம் சொல்லிட்டு, அந்த 2 காளைகள் மோதும் போது அந்த 2 காளைகளையும் அப்படியே அதை நீக்கி விட்டுட்டு போறான். நீக்கி விட்டுக்கிட்டு போகும்போது அது தனக்குள்ள கொம்பை வைத்து இவனை இது பண்ணுது. உடனே அந்த தலைவி சொல்றா, இவன் தான் எனக்குள்ள ஆளுன்னு சொல்லி அவனுக்கு அவள் பாதுகாப்பாக அவளுக்கு ஒத்தாசை பண்ணக்கூடிய ஒரு காட்சியெல்லாம் வருது. அது கூட நான் போக விரும்பல, ஏன்னா டைம் ஆகுங்கிறதுனால. அப்ப அதுல ரொம்ப தெளிவாக அந்த காட்சியை வர்ணிக்கும் போது கலித்தொகையில என்ன சொல்றாங்க, அதை நீக்கிவிட்டு அவன் போகும்போது அது எப்படி இருக்குன்னா, நீரை பிளந்து உலகத்தை பிரம்மன் உருவாக்கியது போல் இருந்ததுன்னு சிலவங்க அதுக்கு வியாக்கியானம் எழுதும். அது எப்படி எழுதியிருக்காங்கன்னா, நீரை பிளந்து உலகை உருவாக்கியது போல் இருக்கிறது. இந்த நீரை பிளந்து உலகை உருவாக்கியதுங்க கூடியதுக்கு 2 ஒண்ணு சொல்றாங்க. என்ன, பிரம்மன் படைத்தான்பாங்க. வைணவத்தை சார்ந்தவர்கள் எழுதும் போது அதை எதை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, பூவராகமூர்த்தி கடலுக்குள்ளிருந்து உலகை மேலே கொண்டு வந்தது போல் அது இருந்ததுன்னு அதுக்கு 2 விதமான வியாக்கியானங்கள் எழுதக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஆனா 2ல ஒரு பிரச்சனை என்னன்னா, சாமி பிரம்மாவா விஷ்ணுவாங்கிறது தான் ப்ராப்ளம். ஆனா உலகத்தை உருவாக்கியது பிரம்மன் தான், விஷ்ணுவோ இறைவனால் இந்த உலகம் உருவாக்கப்பட்டது. ஏண்டா இந்த பாட்டை வச்சு தானடா நீங்க அரசியல் நடத்துனீங்க. அப்ப நீங்க நடத்தின அந்த அரசியல் நடத்தின இதுலயே உலகத்தை உருவாக்கியவன் யாருன்னா இறைவன். தெளிவா வந்துருச்சு. இன்னொரு பாட்டு புறநானூர்ல, அந்த பாட்டு என்னன்னா ஒரு வித்தியாசமா சாமியை திட்டுறான். எப்படி திட்டுறான்னா, ஒரு பக்கம் ஒரு ஊர்ல ஒருத்தன் உட்கார்ந்துருந்தானா, ஒரு பக்கம் கல்யாணத்துல உள்ள மங்கள இசைகள் எல்லாம் கேட்கறது சந்தோஷமா இருக்காங்களா, இன்னொரு பக்கத்துல பார்த்தாச்சுன்னா அங்க நெய்தல் பறை ஒலிக்கிறது. எதுக்குன்னா, ஒரு ஆள் இறந்து போயாச்சுன்னா அங்க ஒருத்த அமங்கலி ஆகிறாள். இது 2ம் ஒலிக்குது. இதை 2ஐயும் இவன் கேட்டுப்பட்டு சொல்றான், இந்த பாடுறா இந்த உலகத்தை படைச்சவன் எம்பிட்டு கொடூரமான பய 2ஐயும் சேர்த்து வச்சிருக்கான் பாடுறா. பண்பு இல்லாதவன் இறைவன், நல்லா தெரிஞ்சிருக்கான். பண்பு இல்லாதவன். ஏன் பண்பு இல்லைன்னா, இதை 2ஐயும் அவன் சேர்த்து வச்சிருக்கான். அதனால கஷ்டங்கள் என்பது இருக்கத்தான் செய்யும். இந்த கஷ்டங்களை மீறி இந்த கஷ்டங்களை நாம் எப்படி சந்தோஷமாக பார்ப்பது என்பதுதான் வாழ்க்கை நீதினு சொல்லி அந்த புறநானூறு பாட்டு போகும். அப்ப ரொம்ப தெளிவாக இன்னொரு இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்ன, இந்த உலகை படைத்தவன், உலகை படைத்தவன் இறைவன். இந்த 2 விஷயமும் தமிழ்நாட்டில் இருக்கு. ஆனால் செம்மொழி ஆய்வு மையத்தின் தலைவர் என்ன சொல்றாரு, எந்த இலக்கியத்திலுமே இறைவன் தாண்டா நான் படைச்சாம்னு இல்லைங்கிறார். ஏற்கனவே அண்ணா முதல்ல சொல்லும் போது சொன்னார், பள்ளிக்கூடத்துல படிக்கும் போது நான் பள்ளிக்கூடத்துக்கு போனேன், அவர் பள்ளிக்கூடத்துல படிச்சாரு, எனக்கு அவருக்கு வித்தியாசம் உண்டு.
அதனால அவர் சொல்லலாம், நான் சொல்லக்கூடாது. அப்ப அந்த ஹாஃப் ட்ரூத், ஹாஃப் லை, ஃபுல் ட்ரூத், ஃபுல் லை, சிலது என்னன்னா அப்சல்யூட் லைன்னு உண்டு. அதுதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அறிவாளிகள். அந்த ஒரு சூழல்ல இந்த மாதிரியான தலைப்பு என்பது இன்று அத்தியாவசியமாகிறது. எவ்வளவு பச்சையான பொய் பாருங்க. இறைவன் படைத்தான் என்பதுதான் சங்க இலக்கியத்தின் ஆதாரமே இந்த உலகத்தை. ஆனால் அதே இல்லைன்னு சொல்லி உலக தமிழாராய்ச்சி மையத்தின் தலைவன் சொல்றான்னா, இவன் உலக தமிழாராய்ச்சி மையத்தின் தலைவனா, இல்லைன்னா உலக பொய்யாராய்ச்சி மையத்தின் தலைவனா, இல்லைன்னா உலக மிஷனரிகளுக்குள்ள மாமா உத்தியோகத்தின் தலைவனாங்கிறது தான் நம்ம கேள்வி. எதையா ஒண்ணுதானையா இருக்க முடியும். அப்போ ஒரு இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரெப்யூட், அதுல இருக்கக்கூடிய ஒரு டைரக்டர் அந்த மொழியின் அடையாளத்தையே அழிக்கிறான் அப்படின்னு சொல்லும் போது, இந்த மாதிரியான தலைப்புகள் ஏன் நமக்கு தேவை என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தது என்னன்னா, இன்னொரு விஷயம் கூட இப்ப சொல்லுவாங்க. அந்த காலத்துல இப்ப திமுகலயே பேசுறதுக்கு ஆள் கிடையாது. ஏன்னா தலைவரே துண்டிச்சீட்டை வச்சு தப்பு தப்பா பேசுறாரு. பாவம், அவருக்கே பேச முடியல, ஆளும் இல்லை. அப்படி விட்டாச்சுன்னா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை தான் கூப்பிட்டு பேச வேண்டி இருக்கு. அவர் வித்தியாசமான தமிழ்ல பேசுறாரு, அது அம்பிட்டும் வில்லங்கமா போய் சேருது. ஆனால் இப்ப அவங்க இப்ப ஆள் இல்லை, பாவம். அவங்களே இப்ப வாடகைக்கு ஆள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. தமிழ் பேசுறதுக்காக வேண்டி பீகார்ல இருந்து சில பற்பனர்களை எல்லாம் அவங்க இப்ப நியமிச்சிருக்கிறதாக நான் கேள்விப்பட்டேன். ஏன்னா தமிழ் பேச ஆள் இல்லை இப்ப தமிழ்நாட்டில். அப்ப அந்த காலத்துல எல்லாம் இந்த மீட்டிங்ல எல்லாம் பேசும்போது, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளுடன் முன்தோன்றிய மூத்தகுடி தமிழ்குடி அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டை எல்லா மேடைகளும் பேசுவாங்க. அது இந்த புறப்பொருள் வெண்பா மாலையில் வரக்கூடிய ஒரு பாட்டு. என்ன அடிப்படையை நம்ம புரிஞ்சுக்கணும், இந்த தமிழகத்தின் ஆன்மீகங்கக்கூடிய தலைப்புல வந்தாச்சுன்னா, எப்படிரா நீங்க தான் பகுத்தறிவை குடிச்சு பகுத்தறிவை தின்னு பகுத்தறிவை மூண்டு பகுத்தறிவை பேண்டு வளர்ந்தவர்களாச்சே, நாங்கள்லாம் தான் முட்டா பேல்களாச்சே. கல்லும் மண்ணும் தோன்றாம எப்படிரா ஒரு மனுஷன் வாளோட முன்னாடி வந்தான்னு ஏதாவது ஒரு பகுத்தறிவு கேட்டுதான் அந்த கேள்வியை கேட்டீங்களாடா? எவனா ஒருத்தனாவது போய் கேட்டீங்களாடா? நீ இங்க கேட்கறீல்ல, ராமன் தான் பாலம் கட்டினானா கேட்கறீல்ல, எம்புட்டு அடிக்கி கட்டுனா, சங்கர் சிமெண்ட் வாங்கி போட்டானா, ராம்கோ சிமெண்ட் வாங்கி போட்டானா, நீ தானே கேள்வி எல்லாம் கேட்கிற. ஏன்டா இப்ப கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளுடன் முன்தோன்றிய மூத்தகுடி தமிழ்குடி ஒரு வயலாவது எண்ணிக்கையாவது அவங்கள்ட்ட போய் கேட்டப்போ ஒரு வேலையும் கேட்டது கிடையாது. ஆனால் அந்த புறப்பொருள் வெண்பாமாலை எங்கக்கூடியது எதை பத்தி பேசுகிறது அப்படின்னா, ஆனானூறு புறநானூறுல வரக்கூடிய பல செய்திகளை பத்தி விளக்கமாக எழுதுவதற்காக 11ஆம் நூற்றாண்டுல பிற்காலத்துல ஒரு நூல் தான். அப்ப எதை வச்சே அவன் பொய் சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவன் திராவிட தமிழன், அவன் ஆன்மீக தமிழன். ஆன்மீக தமிழன் ஒருபோதும் பொய் சொல்ல மாட்டான். திராவிட தமிழன் பொய்யை தவிர எதையும் சொல்ல மாட்டான். அப்ப இதற்கு என்னென்ன ஆதாரம் இருக்கு அப்படின்னு கேட்டாச்சுன்னு சொன்னா, இதுக்கு நான் ஆதாரம் தேடணும்னா நான் பாகவதத்துல போய் தேட வேண்டியிருக்கு. பாகவதத்துல ஒரு காட்சி வருது. ஏன் வாளுடன் முன் தோன்றிய மூத்தகுடி, ஏன்டா அதை சொன்னா? இன்னைக்கு மதுரை டவுனுக்குள்ள போயாச்சுன்னு சொன்னா, அங்க இந்த கிருதமாலான்னு ஒரு ஆறு ஓடும். அது கரெக்டா பார்த்தீங்கன்னா அந்த கெஸ்ட் ஹவுஸ் பக்கத்துல ஒரு சாக்கடை மாதிரி ஓடும். அது எல்லாரும் போய் பாருங்க ஒரு தரம். ஏன்னா இது நம்ம புராண காலங்கள்ல இருந்து குறிப்பிடப்படக்கூடிய நதி ஒண்ணு. இன்னைக்கு அது சாக்கடையா அந்த பக்கம் அந்த ரோடோட இப்படி ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த நதிக்கரையில சத்தியவிரதன்னு சொல்லி ஒரு திராவிட தேசத்து ராஜா நீர்க்கடன் செய்துகிட்டு இருந்தான். அவன் நீர்க்கடன் செய்துகிட்டு இருக்கும்போது அவன் கையில ஒரு குட்டி மீன் மாட்டிச்சுதான். அவன் உடனே அந்த மீன் போட்டானா. அந்த மீன் அப்புறம் கொஞ்சம் பெருசாச்சான். அதை தூக்கி ஒரு பாத்திரத்துல போட்டானா. மீன் இன்னும் வளர்ந்துதான். இன்னும் பாத்திரத்துல அப்படியே அந்த மீன் வளர்ந்துகிட்டே வச்சான். அப்புறம் அதை தூக்கி கடைசியா கொண்டு கடல்ல போட்டானா. ரொம்ப பெருசாயிடுச்சேன்னு. இது என்னடா இந்த மீன் இவ்வளவு வேகமா இஸ்லாமிய ஜனத்தொகையை மாதிரி வேகமா வளர்கிறதே அப்படின்னு அவனுக்கு சந்தேகம் வந்தது. உடனே எப்படி இந்த அரசியல்வாதிகள் இப்படியே பயந்து குனிகிறாங்களோ அதே மாதிரி அவன் அன்னைக்கு அந்த மீனிட்ட தலை குனிஞ்சு குனிஞ்சானா. ஏன்னா எதுவுமே கொஞ்சம் அப்நார்மலா வளர்ந்த ஒரு பயம் இருக்கும் இல்ல. அதனால அவன் அதுக்காக வேண்டி அதை போய் கேட்டானா. உடனே அந்த மீன் பேச தொடங்கிச்சான். பிரளயம்னு ஒரு காலம் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ற, இருக்கிறதுல எல்லா ஜீவராசிகளையும் ரெண்டு இடத்த பிடிச்சி வண்டியில போட்டுரு. பிரளயம் வரும்போது பிரளயம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி இந்த ஜீவராசிகளுக்கெல்லாம் இதெல்லாம் நீ திருப்பி உற்பத்தியாகி இதெல்லாம் பண்ணணும். இந்த கதை நீங்க வேற எங்கேயாவது பார்க்கணும். ஏன்னா அண்ணா முன்னாடியே சொல்லிவிட்டார், பள்ளிக்கூடத்துல என்ன சொன்னாலும் அதான் தெரியும். இப்ப நமக்கெல்லாம் அது புரியுற மாதிரி நான் சொல்லணும்னா ஆர்க் ஆஃப் நோவா அப்படின்னு சொல்லி பைபிள்ல உள்ளதை சொன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா நம்ம பாகவதம் படிச்சது அதை படிச்சிருப்போம் நம்ம.
அப்போ இது அவ்வளோத்தையும் அவன் பிடிச்சி கொண்டு போனான். பிடிச்சி போன உடனே பிரளயம் வந்தது. அதுக்கப்புறம் அந்த கப்பலை கொண்டு அவன் மேருமலையில் கொண்டு கட்டினான். அதுக்கப்புறம் மகாவிஷ்ணு வர்றாரு. மகாவிஷ்ணு வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த பாரு தண்ணியெல்லாம் வடிஞ்சு போச்சு. தண்ணியெல்லாம் வடிஞ்சு போனதுக்கப்புறம் நீ என்ன பண்ற, இதில் உள்ள எல்லா உற்பத்திக்கும் நீயே முதலாக இருந்து நீயே மனுவாக மாறி அடுத்த இந்த உலகத்தின் சிருஷ்டிக்கு காரணமாய் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வைவஸ்வத மனுவாக அவர் வருகிறார். இந்த கதை எங்க இருக்கு? பாகவதத்தில் இருக்கு. அப்ப கல் தோன்றி முன் தோன்றா காலத்தை வாளுடன் முன் தோன்றிய மூத்த குடி தமிழ்குடி அப்படின்னு சொன்னா, இன்றைய இந்த உலகத்தின் ஆரிஜினே தமிழந்தே அப்படின்னு எது சொல்லி இருக்கு? பாகவதம் சொல்லி இருக்கு. நான் சொல்ல, பாகவதம் சொல்லி இருக்கு. பாகவதம் சொல்லி இருக்கிறது என்ன? முதல் இந்த உலகத்துக்குள்ள ஆரிஜினே நம்ம தாண்டா, தமிழன் தாண்டான்னு சொல்லி இருக்கு. ஆனா இப்போ உள்ள கிறிஸ்தவம்லாம் என்ன சொல்றேன், கண்டம் இங்கிருந்து அங்கே பிரிந்தது. அங்கிருந்து பிரியும் போது அங்கிருந்து ஆப்பிரிக்கால இருந்து கொஞ்சம் கருப்பு பயிலுக நம்ம ஊர்ல வந்து சேர்ந்தான். அதுக்கப்புறம் வடக்கிருந்து கொஞ்சம் பயிலுக வெள்ளையா வந்தான். இதுக்கு இடையில திடீர்னு நம்ம தம்பி விக்னேஷ் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு விவாதத்துக்கு ஒருத்தன்ட்ட போனா, பாரிசாலன்னு ஒரு பையன், அவன் என்ன சொல்லிவிட்டான், அதெல்லாம் கருப்பா இருக்கிறவங்க எல்லாம் தமிழே, வேலையா இருக்கிறவங்கன்னா ஆரியன் அப்படின்ட்டான். இப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு, பாரிசாலனே வெள்ளையா இருக்காரு, இப்ப இவரு எந்த ஆரியனா திராவிடனான்னு சந்தேகம் வந்துருச்சு. சோ இந்த குழப்பமெல்லாம் வரக்கூடாதுன்னு தான் அன்னைக்கு ஆன்மீகம் என்ன சொல்லிடுச்சுன்னா, பாகவத புராணத்துல வந்த மாதிரி ஒட்டுமொத்த உலகத்தை படைத்த, அதனாலதான் நமக்கு எல்லாம் மனுஷன்னு பேர். மனுவின் புத்திரர்கள் என்பதனால்தான் நமக்கு மனுஷன் கூடிய பேரே வருது. அப்ப இந்த உலகத்தின் சிருஷ்டியின் காரணமே ஒரு தமிழன் என்று சொன்னது ஆன்மீகம். நீ இப்ப என்னடா சொல்ற, அங்கிருந்து வந்தான், ஆப்பிரிக்கால இருந்து வந்தான், அங்கிருந்து வந்தான், இவ்வளவு நாள் என்னடான்னா அங்கிருந்து வந்து ஆரியன் இங்க வந்து நம்மளெல்லாம் அடிச்சு அந்த பக்கம் கன்னியாகுமரிக்கு தெற்க கடல்ல போட்டா, அப்ப பாட்டு கடல் அங்கிருந்து கிளம்பி வந்துருச்சுன்னா, இப்ப என்னடா இப்ப புதுசா கீழடின்னு ஒரு இடத்துல 4 குழியை நோண்டி விட்டு இப்ப என்ன சொல்றேன், இங்க இருந்து தாண்டா தமிழ் இங்க இருந்து வடக்க போனோம். எனக்கு புரியாத வித்தியாசமா இருக்கு. ஒரு ஹிஸ்டரி எப்படி 20 வருஷத்துக்குள்ள அதுக்கு இடையில வந்து இங்க இருந்து அப்பு 2 டிக்கெட் 4 டிக்கெட் ஆயிடுச்சு. 20 வருஷத்துல வரலாறே சொல்லி முடிஞ்சிடுது. அங்க இருந்து இங்க வந்தவன் திருப்பி இங்கிருந்து அங்க போயிட்டான். அப்ப நம்ம எதை கவனிக்கணும் இந்த இடத்துல அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்தின் காரணமாக இருந்ததே தமிழன் தான் என்று சொல்வது ஆன்மீகம். ஆனால் இந்த தமிழனின் ஆன்மீகத்தை இந்த பயில்கள்லாம் முட்டா பயில்களா ஒண்ணுமே தெரியாம இருந்தான், வடக்கிருந்து வந்து இவனுக்கு தான் இங்க இருந்து சொல்லி கொடுத்தான் என்று தமிழர்களை முட்டாள்கள் என்று சொன்னது திராவிடம். இதுதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம். கல் தோன்றி முன் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த குடின்னு நாம் பேசும்போது, எங்க இருந்தடா கல்லும் மண்ணும் தோன்றலின்னு சொல்லும் போது மதுரையில் திராவிட தேசமான சத்தியவிரதன் எனக்கு தெரிஞ்சிருந்தாச்சுன்னா, இதுதான் ஆன்மீக பாரம்பரியம். இந்த ஆன்மீக பரம்பரை தான் இந்த நாட்டை முன்தோன்றிய நாடு என்று சொல்லி இருக்கிறதுங்கிறது எனக்கு புரியும். அதற்காகத்தான் சொல்றது என்ன அப்படின்னா, தமிழகத்தின் ஆன்மீகம் அல்ல, ஆன்மீகம் தான் தமிழகமே. ஏன்னா இந்த உலகத்தின் மொத்த சிருஷ்டிக்கும் காரணமே இந்த தமிழ்நாடுன்னு தான் சொல்லி இருக்கு ஆன்மீகம். அப்ப இந்த உலகத்தையே ஆன்மீகத்தின் அடிப்படையில் படைத்த ஒரு நாடு ஆன்மீக நாடா இல்லாம எந்த நாடாடா இருக்க முடியும்? ஆன்மீக நாடா தானே இருக்க முடியும். அதுக்கப்புறம் அதோட விட்டால, அதுக்கப்புறம் என்னடான்னா அந்த மனுவுக்கு ஒரு பையன் பிறக்கிறானா, அந்த பையனுக்கு பேர் என்னன்னா இஷ்வாகு. யாருடா இஷ்வாகுன்னு படிச்சோம்னா, அவன் தான் ராமரின் முந்தோதயர். அப்ப ராமருக்கு ஆதார் கார்டு இப்ப எங்க எடுக்கணும்னா மதுரையில தான் எடுக்கணும், ரைட்டா? ராவணனுக்குள்ள ஊர் எதுடான்னு பார்த்தான்னா, நொய்டா பக்கத்துல ஒரு ஊர் இருக்கு, அதான் ராவணனுக்குள்ள ஊர். இங்க உள்ள தற்குறி பயிலுவ ராவணன் யாருன்னா என் முன்னோடிங்கிறான். ராம அங்க இருந்து வந்தான். இப்ப எனக்கு பாரிசாலனுக்கு மேல நம்பிக்கை வந்துருச்சு. ஏன்னா இவனெல்லாம் ராவணனுக்கு பிறந்தவன்னா, எவன்லாம் ராவணனுக்கு பிறந்தவனோ அப்ப அவன்லாம் நொய்டால இருந்து வந்தவன். எவனெல்லாம் ஹிந்துவோ அவன்லாம் நம்ம ஊருக்காரன். அப்ப பாரிசாலன் சொன்ன சரிதானே, அது தம்பி விக்னேஷ் சரியா புரிஞ்சுக்கல. இதுதான் உண்மை. அப்ப தமிழகத்தின் ஆன்மீக பரம்பரை எனக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா என் பிறப்புக்கு மேல எனக்கு சந்தேகம் வராது.
இந்த ஆன்மீகம் தமிழகத்தை விட்டு போனதுனால வந்த வினை என்னன்னா, என் பிறப்பையே நான் சந்தேகப்படக்கூடிய ஒரு மோசமான நிலைக்கு போயிட்டேன். இதுக்கிடையில் ஒருத்தர் கிளம்பி விட்டார். முருகன் இங்க முப்பாட்டன், அவரெல்லாம் சாமியே கிடையாதுன்னு. அதுக்கு நம்ம தம்பி விக்னேஷ் அன்னைக்கு போய் எல்லாத்தையும் சொல்லி சோழிய முடிச்சாச்சு. அது முருகன் சாமி தாண்டா எல்லா இலக்கியத்திலையும் இருக்குன்னு சொல்லி முடிச்சாச்சு. இப்ப என்ன பிரச்சனை வருதுன்னா, அதுக்கு முன்னாடி ஒருத்தர், இவளுக்கெல்லாம் நான் குரு, நான் ஏற்கனவே முன்னாடியே சொன்னேன், சக்தி நாயனாருக்கு பதில் இப்போ சுகி சிவம் எல்லாம் வந்துட்டாங்க அப்படின்னு. அந்த இந்த முருகன் வேற, சுப்பிரமணியம் வேற. ஏண்டா அப்படின்னா, நம்ம ஊர் முருகம்னா ஜெயராமண்ணா மாதிரி கல்யாணம் பண்ணி நல்லா ஜாலியா இருப்பாரு. வடக்கு இருக்கிற முருகன்னா என்ன மாதிரி காஞ்சிக்கிட்டு இருப்பாருன்னு ஒரு விளக்கம். அதுக்கு ஒரு விளக்கத்தையும் கொடுத்து முடிச்சு விட்டாங்க. இப்ப எனக்கு அடுத்த சந்தேகம் வந்துருச்சு, ஏன்டா பழனியில் அவர் கல்யாணம் பண்ணிக்காம இருக்காரு, அப்ப பழனி முருகன் வேறையா, இல்ல வள்ளி தேவையானையோட இங்க திருத்தணியில இருக்காரு அவரு வேறையா, இல்லைன்னா தேவயானையோடு மட்டும் இருக்காரு இதுல திருப்பரங்குன்றத்துல அவரு வேறையா, இல்லைன்னா அப்பாவுக்கு உபதேசம் பண்ணிக்கிட்டு சாமி மலையில இருக்காரு அப்ப அவரு பக்கத்துல யாரும் இல்லையா, அப்ப அவரு வேறையா? ஏண்டா இப்படி இல்லாம அந்த நாட்டுல ஆராய்ச்சி பண்றது? ஒரு விவஸ்தை வேண்டாம் அந்த நாட்டுல ஒரு ஆராய்ச்சிங்கிறதுக்கு? ஒரு அடிப்படை கூட இல்லாமல் ஆன்மீகம் என்பதை கொச்சைப்படுத்துகிறார்கள் என்பதை விட ஆன்மீக அடையாளத்தை ஆன்மீகத்தின் பேரில் அழிக்கக்கூடிய ஒரு அயோக்கியத்தனம் இன்று தமிழகத்தில் நடந்து வருகிறது. அதனால தான் இன்னைக்கு நம்ம இந்த தமிழகத்தின் ஆன்மீகம்னு வரும்போது இந்த சில ஆஸ்பெக்ட், ஏன் இந்த தமிழகத்தின் ஆன்மீகத்தை புரிஞ்சுக்கணும்னா, அதனாலதான் நான் முதல்ல ஆரம்பிச்சேன். தமிழகத்தின் ஆன்மீகத்துல முதல் இடம் யாருக்குன்னா சக்தி நாயனாருக்கு. சக்தி நாயனாரோட இடம் தொடர்ந்து ஆன்மீகத்தில் பின்பற்றப்பட்டு வந்திருந்தால் இன்னைக்கு பாலகிருஷ்ணனை உலக தமிழ் ஆராய்ச்சி மையம் கண்டிருக்காது. சக்தி நாயனாரை தமிழகம் பின்பற்றி வந்திருந்தால் ராமசாமி நாயக்கனை இந்த உலகம் கண்டிருந்திருக்காது. சக்தி நாயனாரை நான் பின்பற்றி இருந்தால் இன்னைக்கு வரக்கூடிய அவர்கிட்ட அது வாந்தி எடுத்ததை எடுத்து தின்னு திருப்பி கக்கிறதுன்னு இன்னைக்கு உருவாயிருக்காது. அப்ப தமிழகத்தின் ஆன்மீகத்தின் முதல் அம்சமே என்ன அப்படின்னா சக்தி நாயனாராகத்தான் இருந்திருக்கணும். இல்லைன்னா முடியாது. ஏன்னா அதனாலதான் நீங்க பார்த்தோம்னா இந்த கோவிலுக்கு போங்க, கல்விக்கு அதிபதி தான் சரஸ்வதி, ஆனாலும் அந்த அம்மா கூட கையில ஒரு ஆயுதத்தை வச்சுக்கிட்டு தான் இருக்கு. சும்மா இல்லை, அதுக்கும் தெரியும் இந்த மாதிரி ஏதாவது பின்னாடி பிரச்சனை வரும் அப்படின்னு, அதுவும் தெளிவா தான் இருக்கு. அதனால ஆன்மீகம் என்பது வாழ்வியலில் இருந்து பிரிக்க முடியாத ஒரு விஷயம். பாதுகாப்பு மட்டும் இல்லை. நான் பாதுகாப்பை ஏன் அதிகம் ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னா, முதல்ல ஆன்மீகத்தை பத்தி ஏதாவது ஒரு ஆன்மீக பேச்சாளர் பேசும்போது இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க அன்பே சிவம். ரைட், நான் ஒத்துக்கிறேன், அன்பு தான் சிவம். அந்த அன்பை நான் யார்கிட்ட காட்ட முடியும்? இல்லை, ஏன் அன்பை எவன் மதிப்பான்? எவன் மதிக்கிறான்னு அவன்கிட்ட தான் அன்பை காட்ட முடியும். அந்த கதை ஒன்று நம்ம படிச்சிருப்போம், ராமகிருஷ்ண பரமஹம்சருக்குள்ள ஒரு கதை. ஒரு பாம்பு, அந்த பாம்புகிட்ட போய் ஒரு பெரிய சன்னியாசி போயிட்டு இருந்தாராம். இந்த பாம்புக்கு மேலே எல்லாருக்கும் பயம், இந்த ரோட்டோட போகக்கூடியவன் நம்மட்டு வெறும் இது போட்டு தள்ளிடுறது, காக்ரோச் மாதிரி போட்டு தள்ளிடுறதுங்கிற பயம் அதுக்கு அந்த காலத்திலேயே. உடனே அதுகிட்ட போய் எதை பாரு, நீ யாரையும் கடிக்காத, உனக்கு இறைவன் எல்லாம் நல்லது தருவார்னு அவர் பாட்டி ஆசீர்வாதம் மட்டும் கூட்டார். அப்புறம் திருப்பி அவர் போனவர் திருப்பி ரிட்டர்ன் ஆகிறார். ரிட்டர்ன் ஆகும்போது அந்த பாம்பு எப்படி இருக்குன்னா தமிழ்நாடு பிஜேபி மாதிரி இருக்கு. அங்கங்க அடியெல்லாம் வாங்கிட்டு அப்படியே படுத்து கிடக்கு, பாவமா இருக்கு. சொல்றேங்க இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், ஏன் அப்படின்னாரு அவர். அதுக்கு அவர் சொன்னாரு, உன்னை நான் கடிக்கத்தானே வேண்டாம்னு, உன்னை நான் வரவனை பார்த்து சீர வேண்டாம்னு சொன்னேனா சொல்லல. இல்லை, நீ சீர கூட இல்லாம நீ இருந்து புட்டியே, அதனால தானடா உன்னை இப்படி பண்ணிவிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவரு சொன்னாரு அப்படின்னு ராமகிருஷ்ண பரமஹம்சருக்குள்ள கதையில ஒண்ணு சொல்லுவார். அப்போ ஆன்மீக தலைவர்கள் நமக்கு கத்துக் கொடுத்த பாடம் என்ன அப்படின்னா, நீ அஹிம்சையா இரு, அன்பே சிவம்னு நீ சொல்லு. அதே நேரத்தில் உன் சிவனை பழித்தால்
நீ சக்தி நாயனாராக மாற தவறிவிடாதே. இதத்தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் இந்த கதை மூலம் நமக்கு சொல்லி இருக்க. அப்போ ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு உத்வேகம் கொடுத்தது யாருன்னா நம்ம சக்தி நாயனார் தான். நம்ம அபீதிஸ்தவம் எழுதின நம்ம வேதாந்த தேசிக சுவாமிகள் தான். இப்படி நீங்க நாயன்மார்கள் வாழ்க்கையானாலும் ஆழ்வார்கள் வாழ்க்கையானாலும் எதை பத்தி நீங்க எந்த விவரம் எடுத்தாலும் எல்லா நாயன்மார்களும் ஆழ்வார்களும் சமயத்தை காக்கக்கூடிய பணிகள்ல தான் வேலை செய்திருக்காங்களே தவிர அவங்க சுயநலத்திற்காக யாருமே இருந்ததில்லை. ரெண்டாவது, இந்த இவ்வளவு நாயன்மாரும் இவ்வளவு ஆழ்வாரும் நம்ம இப்படியெல்லாம் நம்ம சேவை செய்ய போறோம், அதனால அங்கிருந்து ஃப்ளைட்ல சாமி நம்மளை நேர கைலாசத்துக்கோ இல்லை நம்மளை வைகுண்டத்துக்கோ கூட்டு போவார்னு எதிர்பார்த்து யாராவது ஒரு ஆள் வேலை செய்தாங்களா? யாரும் வேலை செய்யல. என் சமயம் நான் இதை பாதுகாக்க வேண்டும், இதை பாதுகாப்பதற்கு தாண்டா நான் வேலை செய்யறேன்னு அவ்வளவு பேர் வேலை செய்தாங்க. அப்படி யார் வேலை செய்தார்களோ அவர்களை மட்டும்தான் இறைவன் ஏற்றுக்கொண்டார். இதுதான் தேவாரம் சொல்லுது, இதுதான் நமக்குள்ள பிரபந்தங்களும் சொல்லுகிறது. அப்ப தமிழக ஆன்மீகம் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய உறுதியாக சொல்லக்கூடிய பாடம் என்னன்னா, இறைவன் உன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இறை பணிக்காக நீ எந்த தியாகத்தையும் செய்ய தயாராக இருக்க வேண்டும். உன் தேசத்தையும் உன் சமயத்தையும் பாதுகாக்க நீ எப்படிப்பட்ட தியாகத்தையும் செய்ய நீ தயாராக இருந்தால் இறைவன் உன்னை ஏற்றுக்கொள்வான். இதுதானே நமக்கு பெரிய புராணம் சொல்லி கொடுத்திருக்கிறது. இதுதானே தமிழ் சமயம். திருமங்கை மன்னன் வரலாறு இதுதானே சொல்லுது திருப்பி திருப்பி. அதனால தமிழகத்தின் ஆன்மீகம் என்பது இப்போ 63 நாயன்மார்களும் சிவபதம் அடைந்தார்கள், 12 ஆழ்வார்களும் திருமால் பதம் அடைந்தார்கள். இவங்க எல்லாரும் இந்த நிலைக்கு போவதற்கு காரணம் என்னன்னா, இவங்க யாருமே எனக்கு இனி பிறவி வேண்டாம் என்று நான் வாழ்கிறேன். யார் அப்படி வாழல? அவ்வளவு பேரும் சமுதாயத்துக்காக சமயத்தை காப்பதற்காக வாழ்ந்தார்கள். அவங்களை மட்டும்தான் இறைவன் ஏற்றுக்கொள்வான். யாரெல்லாம் இந்த கண்ணோட்டத்தில் இல்லையோ அவர்களை இறைவன் ஏத்துக்கிறது இல்லைங்கிறது நான் புரிஞ்சுக்கிட்டேன். வேற என்ன இருக்கலாம். நான் படித்த பெரிய புராணத்தை நான் புரிஞ்சுக்கிட்டது இதுதான். அப்போ தமிழக ஆன்மீகம் என்பது தனி மனிதனுக்குள்ள ஆன்ம விடுதலையை மட்டும் சார்ந்ததல்ல, வசுதைவ குடும்பகம் என்பதை நிலைநாட்ட துஷ்ட நிகிரக சிஷ்ட பரிபால, தீமையை அகற்றி தர்மத்தை நிலைநாட்டு. இதை செய்யும் போது இதை நீ எந்த பற்றும் இல்லாமல் செய். இதை சொன்னதுதான் தமிழகத்தின் ஆன்மீகம். இதுதான் தமிழகத்தின் ஆன்மீகம். ஒரே இதை நான் மட்டும் சொல்றேன். பகவத்கீதையில 18 சாப்டர். கிருஷ்ணா வருஷம் முதல் சாப்டர்களும் அர்ஜுனன் கேள்வியை கேட்டு தள்ளிட்டான், நீட்டு தேர்வுல கேட்கிற மாதிரி. கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகல. அதனால என்ன பண்ணிவிட்டாரு, கிருஷ்ணன் பதிலுக்கு தூள் கிளப்பிட்டார். 17 சாப்டர் 17 சாப்டர் எல்லாம் சொல்லி முடிச்சிட்டார். முடிச்சதுக்கு அப்புறம் கடைசி 18வது சாப்டர்ல பின்னாடி ஒரு இடத்துல கடைசி எல்லாம் கேட்டு, இந்த பாரு, நான் சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் உனக்கு நான் சொல்லிட்டேன். விபூதி யோகம் சொல்லிட்டேன், கர்மயோகம் சொல்லிட்டேன், ஞான யோகம் சொல்லிட்டேன், பக்தி யோகம் சொல்லிட்டேன், இருக்கிற அம்புட்டியும் சொல்லிட்டேன்டா. கீதையில் இல்லாத விஷயம் உலகத்துல எதுவும் இருக்க வாய்ப்பு இல்லை. சொல்றதெல்லாம் சொல்லிட்டேன். இது எல்லாத்தையும் சொன்னதுக்கு அப்புறம் கடைசி அவர் என்ன சொல்றாரு, யதா இச்சசி ததா குரு. நான் சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் உனக்கு சொல்லிட்டேன்டா. இதுக்கு மேல எது சரி எது தப்பு என்பதை நீ முடிவு செய். உலகத்துல ஏதாவது ஒரு மதம் இந்த அளவு ஒரு தனி மனிதனுக்கு சுதந்திரம் கொடுத்திருக்க வாய்ப்பு இருக்கா? யோசிச்சு பாருங்க. ஒரு மதம் ஒண்ணு கப்ரியல் அங்கிருந்து அடிச்சு விட்டாரு. நான் 786 போன் பண்ணி கேட்டேன், அதை அப்படியே நீ ஃபாலோ பண்ணும். இன்னொருத்தர் இப்படி இருந்து சொன்னாரு, ஃபாலோ பண்ணு, இல்ல போ நீ நரகத்துக்கு. இங்க அப்படி இல்ல, நான் சொல்றேன் அவ்வளவுத்தையும் சொல்றேன்டா. எது சரி எது தப்பு நீ முடிவு பண்ணு. இதை எங்க வச்சு சொன்னாரு? போர்க்களத்துல வச்சு சொன்னார்.
போர்க்களம்னு சொன்ன எவ்வளவு டென்ஷனா ஒருத்தன் இருப்பேன். அந்த இடத்துல இதை சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னா எவ்வளவு காம் மைண்ட் நமக்கு இருக்கணும் யோசிச்சு பார்க்கணும். அண்ணன் என்ன காமாக சொல்லிட்டாரு, எவ்வளவு மைண்டு காமா இருக்கணும். அப்போ ஆன்மீகத்தின் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, ஆன்மீகத்தின் நோக்கம் நான் காமா இருக்கணுங்கிறது ரைட்டு. அதே நேரத்தில் அதே ஆன்மீகம் என்ன சொல்கிறதுன்னா, அந்த காம்னஸோட நான் டெய்லி போர்க்களத்தை சந்திக்க வேண்டும் என்றும் எனக்கு சொல்கிறது. அப்ப பகவத்கீதை சொன்னதுக்கும் பெரிய புராணம் சொன்னதுக்கும் ஆழ்வார்கள் சரித்திரத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? ஒரு வித்தியாசமும் இல்லை. அதனால தமிழகத்தின் ஆன்மீகம் என்று சொன்னால் ஆன்ம விடுதலை என்பது சமுதாயத்தின் நல்லொழுக்கம், சமுதாயத்தில் தர்மத்தை நிலைநிறுத்துவதற்கான ஒரு வேள்வி. இந்த வேள்வியை விருப்பு வெறுப்பின்றி இந்த பணி நான் செய்வதில்லை, இறைவனின் ஒரு கருவியாக நான் இதை செய்கிறேன் என்று சமுதாயத்திற்கும் நாட்டிற்காகவும் செய்யக்கூடிய இந்த பணிதான் ஆன்மீகம். இதை சொல்லுவது தமிழகம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நாயன்மார் ஆழ்வார்கள் வரலாறானாலும் சரி, இதற்கு பின்னாடி வந்த விஷயமானாலும் சரி, இது சொல்வது எல்லாமே இந்த ஒரு ஒற்றை கருத்தை தான். அதனால தமிழகத்தை சார்ந்தவர்கள் தமிழகத்தின் ஆன்மீக மரபை பின்பற்ற வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.